ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் எல்லாருக்குமே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ த்ரூ நம்ம எல்லாருக்கும் நிறைய இன்ஃபர்மேஷன் தரப்போகிறோம். ஸோ ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் ரொட்டீன் லைஃப்பில் எந்திரிச்ச உடனே சில வேலைகளை முடிக்கிறோம், சாப்பிட்றோம். எல்லாருக்கிட்டே மொபைல் ஃபோன் இருக்குது. அதில் சிலர் 1 hour 2 hour 3 hour 5 hours டைம் கொடுப்பீங்க, கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி படம் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், கூட பார்த்திங்கன்னா ரீல்ஸ் பார்ப்போம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே பர் டேக்கு பார்த்தீங்கன்னா 3 to 5 hours டைம் கொடுக்குறோம், சரிங்களா? அதே மாதிரி மாதம் ஆனால் 250 300 400 500 சொல்லிட்டு ரீசார்ஜ் பண்ணுறோம். இவ்வளோலாம் பண்ணுறோம் இல்லைங்களா? இந்த ஃபோன்னால் நமக்கு ஏதாவது சம்பாதிக்க முடியுமானா 10 பைசா பிரயோஜனம் கிடையாது நிறைய பேருக்கு, சரிங்களா? நான் எல்லாருமே சொல்ல, அதை வச்சு நிறைய பேர் சூப்பராக earn பண்ணிருக்காங்க, நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணிருக்காங்க. பட் லாட் ஆஃப் பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு பெருசாக இது பண்ண மாட்டாங்கிறாங்க. பட் இந்த ஒரு வீடியோ மூலியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படிங்க earn பண்ணலாங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட், சரிங்களா? ஜஸ்ட் ஒரே விஷயம் தான். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க, ஏதோ ஒரு ஒர்க்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருக்கலாம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த மாதிரி ஏதோ ஒரு ரூட்டில் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கும் கண்டிப்பாக, கரெக்டுங்களா? ஸோ அந்த விஷயம் நம்ம அடுத்தடுத்து இதை பற்றி மூவ் பண்ணலாம், சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரே விஷயம் தான், இது பியூர்லி பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் கான்செப்ட், சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் சொன்னேன் இல்லைங்களா, டெய்லி 2 மணி நேரம் 3 மணி நேரம் 5 மணி நேரம் டைம் கொடுப்போம். இதில் ஃபோனில் மாதம் அதில் ரீசார்ஜ் வேறு பண்ணுவோம். எதுக்கு? அது ஒர்க் ஆகணும்ல, டேட்டாலாம் நமக்கு வரணும்ல. ஸோ அதனால், சரிங்களா? இதனால் நமக்கு என்னென்னா பிரயோஜனம் இருக்குன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? பட் நீங்கள் என்னென்னா அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி என்னங்க இதே மாதிரி வேறு யாரோ அமுச்சு விட்ருந்தாங்க, ஒரு ஏதோ பிஸ்னஸ்ன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி நினைக்காமல் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அவ்வளோதான், சரிங்களா? ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ டைம் கொடுத்துருப்பீங்க, அதை பண்ணியிருப்பீங்க, இது பண்ணியிருப்பீங்க. பட் அதில் சிலது செட் ஆகிருக்கலாம், சிலது செட்டாகவும் போயிருக்கலாம், சரிங்களா? சரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. பட் ஒரே ஒரு விஷயம் தான், இந்த ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நீங்கள் கொடுத்து மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக 100% என்னென்னா உங்களோட லைஃப் ஸ்டைல் மாறும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எப்போது இந்த விஷயத்தை கரெக்டாக புரிஞ்சிக்கும் போது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கலன்னா அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது, கரெக்டுங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தான் நம்ம வந்திருக்கோம், சரிங்களா? ஸோ 10 to 15 minutes டைம் கொடுங்க. லைஃப்பில் பெருசாக எந்த ஒரு லாஸ் ஆகிடாது எனக்கு தெரிஞ்சு, இல்லைங்களா? தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாம். பியூர்லி இது ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, சரிங்களா? ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா அக்ஷயா ப்ரோ வெல்னஸ் ப்ரைவேட் லிமிடெட், சரிங்களா? ஸோ இது கம்பெனி நேம். சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இதை பற்றி என்னென்னா நம்ம லாஸ்ட்டில் ஃபேஸ்லாம் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தனி வீடியோ கூட வரும், ஓகேங்களா? இது கம்பெனி அண்ட் கம்பெனியோட லோகோ, சரிங்களா? அந்த மாதிரி நான் கிளியராக இன்னொரு இதில் கூட அப்டேட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? ஸ்கூல் போகிறோம், காலேஜ் போகிறோம், சில பேர் போகிறதில்ல, சில பேர் டேரெக்டாக ஜாப் போயிடுறாங்க, இல்லை ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைல் என்ன பண்ணுறோம், ஜாப்லேயும் எக்ஸாம்பிள் காலேஜ் ஆர் ஸ்கூல் இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போக போக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எஜுகேஷன் எதுக்கு பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பேரண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க, இல்லை வேறு யாராவது சஜஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் இந்த மாதிரி படிங்க, இந்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் உங்களுக்கு, நீங்கள் இந்த மாதிரி சம்பாதிக்கலாம், செட்டில் ஆகலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் ஸ்கூல் காலேஜ் இந்த மாதிரி படிச்சிருப்போம். சில பேர் படிப்பு வந்திருக்கு, சில பேருக்கு வந்திருக்காது, அப்படியே பாதியில் நிறுத்தி வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன நடந்துகிட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் முடிக்கிறோம் நம்ம. சரி, ஓகே, எஜுகேஷன் டிகிரி சம்திங் எல்லாம் முடிச்சாச்சு. அடுத்து என்னங்க அடுத்து என்னங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஜாப் தேடிட்டுருப்போம், கரெக்டுங்களா? என்ன தேடிட்டுருப்போன்னு பார்த்தீங்கன்னா ஜாப். ஸோ அதில் நிறைய பேர் 1 வருஷம் தேடுவாங்க, 6 மாதம் தேடுவாங்க, 3 மாதம், சிலருக்கு டக்குன்னு கிடைக்கும், சிலருக்கு கிடைக்காது. சிலருக்கு அந்த ஃபீல்டை விட்டு வேறு ஒரு ஃபீல்டில் ஜாப் கிடைக்கும். சிலர் பிடிச்சி வேலை பண்ணுவாங்க, சிலர் பிடிக்காமல் வேலை பண்ணுவாங்க. இத்தனை விஷயங்கள் இருக்குது, கரெக்டுங்களா? எடுத்து ஸோ அதில் என்னென்னா எல்லாருக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இந்த ஜாப் மூலியமாக நம்மளோட ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அது ஃபுல்ஃபில் ஆகாமல் போகலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள். ஒரே விஷயம் தான் சொல்கிறேன், நம்ம ஜாப் பண்ணிவிட்டு பெருசாக பங்களா கட்டிடலாங்க, ஒரு 2-3 கார் கட்டி வாங்கிடலாம். இல்லை பெருசாக நம்ம பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக ஜாபில் ஒர்க் இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்குவாங்க, அது இஎம்ஐயில் போயிட்டுருக்கும். ஒரு கார் வாங்குவாங்க, அதுவே இஎம்ஐ போயிட்டுருக்கும். ஆப்பிள் ஃபோன் வாங்குவாங்க, அதுவே இஎம்ஐயில் போயிட்டுருக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்க தவிர கடைசி வரைக்கும் நம்ம இஎம்ஐ கட்டியே நம்மளோட லைஃப் ஸ்டைல் போயிடும். ஸோ பட் அடுத்த லெவலுக்கு நம்ம என்னென்னா வரணும்னு பார்த்திங்கன்னா, நமக்கு என்ன வேணும்? ஸோ மணிங்கிறது ஏர்ன் பண்ணணும், சரிங்களா? அதுக்கான ரூட்ஸுங்கிறது நிறையா இருக்குது, நம்ம அடுத்து பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நம்ம லைஃப் ஸ்டைல் போயிட்டுருக்கு. ஓகே, ஸ்கூல்லேருந்து காலேஜ் முடிச்சாச்சு, ஜாப் போயாச்சு, பிடிக்காமலே சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம அடுத்தது பார்த்திங்கன்னா
எந்த மாதிரிலாம் சம்பாதிக்கலாங்கிற மாதிரி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுதான் கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 4 வேஸில் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா அர்னிங்ஸுங்கிறது பண்ண முடியும். நீங்கள் என்ன வேலை வேணால் பண்ணுங்கள், ஜாப் பண்ணுங்கள், சம்திங் எல்லாம் மேக்ஸிமம் இதுக்குள்ளேயே கவர் ஆகிடும். சரிங்களா, அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ன்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் இல்லைங்களா, ஆஃப்டர் எஜுகேஷன் டிகிரி எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஜாபுக்கு போவோம். நம்ம இங்கே என்ன கொடுக்குறோன்னு பார்த்திங்கன்னா நம்மளோட டைமை சேல் பண்ணுறோம். என்னது, நம்ம ஒரு டைம் சொல்கிறோம். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்பார், ஒரு பிஸ்னஸ்மேன் என்ன சொல்கிறான்னு பார்த்திங்கன்னா, உங்கள் டைம் எனக்கு கொடுங்க 8 மணி நேரம் 10 மணி நேரம், நான் என்ன பண்ணுறேன் மாதம் உங்களுக்கு இவ்வளோ சம்பளம் தரேன், 10,000 12,000 15,000 20 25,000 அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா, இது ஒரு வேலை வந்து என்னென்னா சம்பாதிக்கலாம். நம்ம எங்கே வேலைக்கு போனாலும் சரி இது கண்டிப்பாக கிடச்சிரும். சரிங்களா, ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. சரிங்களா, இதில் என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போது நம்ம ஜாப் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் கண்டிப்பாக மாதம் ஃபிக்ஸ்டு சேலரி 10,000 10,000 தான் சம்பளம், 20,000 20,000 தான் சம்பளம். நான் உங்களுக்கு வந்து என்னென்னா டைமிங், காலைல அந்த டைமிங் போகணும், சாயங்காலம் அந்த டைமிங்க்கு வரணும். அந்த மிஸ் பண்ணால் நமக்கு என்ன கட்டு சேலரி கட்டாக இல்லை சம்திங் வேறு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து. சரிங்களா, ஸோ இங்கே செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே டைம் கிடையாது. சரிங்களா, என்னது இப்போ எக்ஸாம்பிள் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா யார் எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ ஓட்டுநர் இருக்கார். சரிங்களா, ஆட்டோ ஓட்டுறாரு. அவர் வந்து நைட்டு 10 மணிக்கு ஆட்டோ ஓட்டலாம், காலைல 5 மணிக்கு ஆட்டோ ஓட்டலாம், மத்தியானம் கூட ஓட்டலாம், 2 நாள் லீவ் போட்டுக்கலாம். அவங்கள என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் கொஷன் கேட்க மாட்டாங்க. பட் இவங்களும் என்னென்னா கண்டிப்பாக டைம் கொடுத்தா தான் சம்பாதிக்க முடியும். சரிங்களா, ஸோ இது ஒரு கான்செப்ட். அதே மாதிரி ஒரு க்ரோசரி ஷாப் ஆகட்டும், ஒரு மெடிக்கல் ஆகட்டும். சரிங்களா, இதெல்லாம் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் லிஸ்ட்டில். ஈவன் டீ கடை கூட ஒரு பேக்கரி எல்லாமே பார்த்திங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் கேட்டகரியில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதுக்கு வந்து நம்ம என்னென்னா எந்த ஒரு இது கிடையாது. சரிங்களா, பட் டைம் கொடுக்கணும். இப்போ தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, பட் டைம் கொடுத்தா மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி இருக்குது எனக்கு பிடிச்சது. சரிங்களா, ஒரு 2 கேட்டகரி இருக்குது. ஸோ பிஸ்னஸ் ஓனர்ஸ். சரிங்களா, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டமை க்ரியேட் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த சிஸ்டம் செட் ஆனதுக்கப்புறம் அவங்க வேலை பண்ண மாட்டாங்க. அந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த சிஸ்டம் இவங்களுக்காக வேலை செய்யும். சரிங்களா, இப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏதோ ஒரு ஓனர், நிறைய பேர் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து ஓனர்ஸை பார்த்து 8 வருஷம் 10 வருஷம் இருக்கும். அவங்க கடைசி வரைக்கும் வேலை செய்கிற வரைக்கும் ஓனர்ஸுங்கிறதே தெரியாது. இந்த கம்பெனியோட ரிவர் தாங்கிற மாதிரி தெரியாது. சரிங்களா, அந்தளவுக்கு இருப்பாங்க. பட் ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டமே க்ரியேட் பண்ணியிருப்பார். பட் வந்து என்னென்னா அந்த சிஸ்டம் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு அவங்க கோடிக்கணக்கில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பார். நம்ம சொன்ன பற்றி ட்ரீம் பற்றி பேசிட்டு இருந்தோம். பெருசாக நம்ம லைஃப்பில் பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஜாபில் வந்து சில பேர் இருக்காங்க, சில பேர் மேக்ஸிமம் பிடிக்காம தான் சில பேர் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. சரி, ஓகே, ஏதோ ஒன்று பண்ணணுமேங்கிற மாதிரி. சரிங்களா, அதில் வந்து பெருசாக பணம் சம்பாதிக்க முடியுமான்னா கிடையாது. செகண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அங்கேயும் டைம் கொடுக்கணும். நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஹெல்த் ப்ராப்ளம் மற்றதோ ஆயிடுச்சுன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியாது, ஸோ பணம் சம்பாதிக்க முடியாது. அந்த வேலை ஸ்டாப் ஆச்சுன்னா பணம் வராது. சரிங்களா, இது வந்து ஆக்டிவ் இன்கம்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் ஃபைனலாக ஒன் டைம் சொல்கிறேன், உங்களுக்கு டச் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது பேசிவ் இன்கம். இங்கே வந்து ஒரு டைம் நம்ம சிஸ்டம் க்ரியேட் பண்ணிட்டு வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் சரி, அந்த ஓனர் வந்து எங்கேயோ என்ஜாய் பண்ணிருப்பார், ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருப்பார், வேறு ஏதோ பிளேஸில் இருப்பார், ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். பட் அவங்களுக்காக என்னென்னா பீப்புள்ஸ் ஒர்க் பண்ணிருப்பாங்க. சரிங்களா, ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருப்பார். ஸோ நெக்ஸ்ட் ஒரு கேட்டகரி எனக்கு அது கூட பிடிக்கும், இன்வெஸ்டர் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா பணம் அவங்களுக்காக வேலை செய்யும். என்ன சார் இப்படியே சொல்கிறீங்க, பணம் நம்மளுக்காக வேலை செய்யுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பணம் வந்து நம்மளுக்காக வேலை செஞ்சால் எப்படி இருக்கும் சார்? லைக் எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறேன், ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒரு 2 crores வந்து என்ன பண்ணுறோன்னா ஒரு 1 to 2 crores டிபெண்ட்ஸ் அப்பான் ஏரியா, அந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோடி எடுத்துக்கலாம் எக்ஸாம்பிள். சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 5 to 10 rooms என்ன பண்ணுறோம் ரெண்டல் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டைம் நான் என்ன பண்ணேன், கஷ்டப்பட்டு பில்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக செட் பண்ணி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். பட் ஒரு 5 to 10 ரூம்ஸ் இருக்குது. சரிங்களா, அதுக்கு வாடகைன்னு சொல்லிட்டு ஒரு ரூமுக்கு ஒரு 5,000 எடுத்துக்கிட்டாலுமே 10 ரூமுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 50,000 ஆச்சு. கரெக்டுங்களா? ஸோ மாதத்துக்கு ஒரு டைம் கரெக்டாக அந்த டைம் ஆனால் எனக்கு என்ன பண்ணிடும், ரெண்ட் வந்துடும். ஆனால் நான் எவ்வளோ டைம் கொடுத்தேன்னா ஒரு டைம் தான் அந்த பில்டிங் கட்டுறதுக்கோ சம்திங் எல்லாத்துக்குமே டைம் கொடுத்தேன், க்ரியேட் பண்ணேன். கரெக்டுங்களா? அது ஆனதுக்கப்புறம் நான் எந்த ஒரு என்ன கொடுக்கல, டைம் கொடுக்கல, போய் வேலை செய்யலை. பட் நான் ஒரு டைம் போட்டேன் இல்லையா, அந்த பணம் வந்து எனக்கு வேலை செஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெண்டல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. சரிங்களா, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி ஸோ அது நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓகே சார் இப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டீங்க, பட் நானும் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விஷயம் பாருங்கள், நம்ம இந்த இத்தனை கேட்டகரி இருக்குது. சரிங்களா, ஒரு ஜாபுக்கு போகிறோம், பெருசாக சம்பாதிக்க முடியாது. ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டில் போனால் அங்கேயும் டைம் கொடுக்கணும். ஏதாவது நமக்கு ஹெல்த் இஷ்யூ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா கட்டு. பிஸ்னஸ் பண்ணோம்னா கோடிக்கணக்கில் பணம் வேணும்.
அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாலும் 1 கோடி 2 கோடி வேணும், இல்லை 50 லட்சம் வேணும், இல்லை 30 லட்சம் வேணும் சார். சரிங்களா, கரெக்டுங்களா சார்? அதெல்லாம் இருந்தால் தான் நான் எங்கே சார் உங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பார்ட் டைம் ஒர்க் இருக்குங்க, சம்பாதிக்கலாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் நான் உள்ளே வந்தால் என்ன போய் கோடிக்கணக்கில் போய் செட் ஆகுமானா செட் ஆகாது. கரெக்டுங்களா? அது கட்டவும் முடியாது, நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. சரிங்களா? ஒரே விஷயம் தான், நம்மளும் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் அண்ட் இன்வெஸ்டர் இந்த 2 லிஸ்ட்லேயும் நம்ம வரலாம். கண்டிப்பாக அந்த அளவுக்கு அவங்க என்ன சம்பாதிக்கிறாங்களோ அதே மாதிரி சம்பாதிக்கலாம். சரிங்களா? ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணலாம். கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? அஃபிலியேட் ப்ரோக்ராம். இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லைக் நீங்கள் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் ஏதோ ஒரு பிஸ்னஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பட் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இவன் ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருப்போம், நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, வீட்டுக்கு தேவையான யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈவன் மொபைல் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டுருப்போம். பட் அதுலேருந்து யார் லாபம் அடைகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனர்ஸ். கட்டுங்களா? பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வர பர்ச்சேஸ் பண்ணுற பீப்புள்ஸே சம்பாதிக்கிற வைக்கிற ஒரு கான்செப்ட் தான் அஃபிலியேட் ப்ரோக்ராம். எப்படி சார் அது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசலாம். ஸோ இப்போ லைக் வந்து என்னென்னா இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி இருக்குது. எக்ஸாம்பிள் அக்ஷயா ப்ரோ வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட். சரிங்களா? அவங்கக்கிட்ட நிறையா சர்வீசஸ் இருக்குது. என்னென்ன சர்வீசஸ் இருக்குது, ஈவன் இ-காமர்ஸ் சர்வீஸ். லைக் வந்து என்னென்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகேங்களா? ஈவன் குக்கிங் ஆயில் அண்ட் பர்சனல் கேர், ஹெல்த் ரிலேட்டடாக சம்திங் அடுத்தடுத்து அப்கமிங்கில் என்னென்ன வரப்போதான்னு பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? லைக் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜியோ, வோடாஃபோன் என்ன வேணாலும் வச்சுருக்கலாம், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்து சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய இவங்ககிட்ட என்னென்னா ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த சர்வீசஸ் நீங்கள் என்ன யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு ஒரு கஸ்டமருக்கு ஒன்று பெனிஃபிட் கிடைக்கும். பட் கூட வந்து பார்த்திங்கன்னா அஃபிலியேட் ப்ரொமோட்டருக்கு ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அஃபிலியேட் ப்ரொமோட்டரை பற்றி நான் ஒரு கான்செப்ட் சொல்லிடுறேன். இப்போ நம்ம என்னென்னா நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ லைஃப்பில் என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்ம ட்ரெஸ் ஷாப்புக்கு போகிறோம். ஓகேங்களா? நல்லா ட்ரெஸ் போட்டு வந்துட்டோம். நம்ம ஃப்ரெண்டு கேட்குறாங்க, ஃப்ரெண்ட் இது நல்லா இருக்குங்க, எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அந்த கடையில் வாங்குங்க, இல்லை அந்த ஷாப்பில் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு என்னென்னா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இல்லைன்னா அந்த மாலில் வாங்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அவங்களும் போயிட்டு வாங்குவாங்க. பட் லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு. ஏங்க நீங்கள் தான் ஒரு இவங்களை அமுச்சு விட்ருக்காங்க, உங்கள் ஃப்ரெண்டை வந்து வாங்கினாங்க, இன்னாங்க உங்களுக்கு ஒரு 200 500 ஒரு கமிஷன் சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பிட்றோம், நல்லாயிருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் என்ன கேட்கும்போது நம்ம சொல்கிறோம், இல்லை நம்மளே வந்து சொல்கிறோம் அந்த ஹோட்டலுக்கு போயிருந்தேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கூட வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா பார்க்குறாங்க, இந்த டாக்டர் நல்லா கரெக்டாக நமக்கு பார்த்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிறோம். பட் லாபம் வெடிக்கிறது யார்? அந்த ஹாஸ்பிட்டலில். கரெக்டுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மூவி பார்க்குறோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறோம், ஒரு 10 பேருக்கு சொல்கிறோம். ஒரு டிக்கெட் விலை 200 வச்சுக்கலாம். சரிங்களா? 10 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 2000 ஆச்சு. அந்த 10 பேர் போயிட்டு சும்மா இருப்பாங்களா? அவங்க ஒரு 100 பேருக்கு சொல்லுவாங்க. அந்த 100 பேர் சும்மா இருப்பாங்களா? 1000 பேருக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒருத்தர்லேருந்து 200 நினச்சிக்கோங்களேன். 10 பேருக்கு 2000, 100 பேருக்கு 20000, 1000 பேருக்கு 2 லட்ச ரூபா ஆச்சு. கட்டுங்களா? ஏமா உங்களால் தான் 2 லட்ச ரூபா எனக்கு ப்ராஃபிட் வந்துச்சு. தேட்டர் ஓனர் வந்து இன்னாங்க உங்களுக்கு ஒரு 20000 எடுத்துக்கோங்க 10% அப்படின்னு கொடுப்பாங்களா? கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் என்னென்னா ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்கும். அந்த காலேஜ் போங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நமக்கு 10 பைசா கிடையாது. சரிங்களா? பட் இங்கே என்னென்னா இந்த ஒரு கம்பெனியில் நல்லா சர்வீசஸ் இருக்குது. அது என்ன பண்ணுறோம், நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். நமக்கு என்ன கிடைக்குது? நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்குது, கூட லாபம் கிடைக்குது. நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுனால நமக்கு அமௌண்ட் கிடைக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அடுத்தது. ஸோ எங்கள் லைக் என்னென்னா ஃபுல்லி இ-காமர்ஸ் டைப் தான். இவங்களோட ஃபியூச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக இ-காமர்ஸ் டைப்பில் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு. எந்த மாதிரி இ-காமர்ஸ்னால் இப்போ லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இருக்கு இல்லையா? அமேசான்லாம் பார்த்திங்கன்னா அப்ராட் கம்பெனி அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் யார் பெனிஃபிட்னா அந்த ஓனர் அடைஞ்சிட்ருப்பார், செல்லர்ஸ், அவ்வளோதான். சரிங்களா? மற்றபடி யூசர்ஸ்க்கு வந்து எந்த பெனிஃபிட் இல்லை. பட் இந்த கம்பெனியோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் வர ஒரு யூசர் ஒரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா அவங்க சம்பாதிக்கணும். இங்கே வந்து டிஸ்ட்ரிபியூட்டரும் நீங்கள் தான். இப்போது நான் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? நான் வந்து கஸ்டமரும் நான் தான், டிஸ்ட்ரிபியூட்டரும் நான் தான், அஃபிலியேட் ப்ரோக்ராம் ப்ரொமோட்டரும் நான் தான்ங்கிறப்போ எல்லா பெனிஃபிட்டும் வந்து என்னென்னா கம்பெனி எனக்கே டேரெக்டாக கொடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வேறு எங்கேயுமே கிடையாது. இது சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாட் போகலாம், இது எம்எல்எம்மாக இருக்குமோ, ஆல் சேர்த்தமோ, இல்லை வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இருக்குமோ. பியூர்லி அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது எந்த எம்எல்எம்மும் கிடையாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. சரிங்களா? பியூர்லி அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? பட் இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும். ஜாயினிங்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம என்னென்னா இந்த சர்வீஸஸை ப்ரொமோட் பண்ணுறோம். அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, வெளியில் வந்து அந்த கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று ஹெல்த் அண்ட் பர்சனல் கேர் ப்ராடக்ட்ஸ் இது மட்டும் தான் வச்சுருப்பாங்க, வேறு எதுவுமே இருக்காது. சரிங்களா? பட் இவங்களோட கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10,000+ ப்ராடக்ட்ஸ்
அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசியிலிருந்து குக்கிங் ஆயில், எல்லா டைப் ஆஃப் குக்கிங் ஆயில் சரிங்களா, யூட்டிலிட்டி சர்வீஸ் ரீசார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி சரிங்களா, வெளில மேக்ஸிமம் எனக்கு அந்த மாதிரி தெரிஞ்சு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதை நான் சொன்னேன் இல்லைங்களா, வெளியில் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எத்தனையோ பேருக்கு ப்ரொமோட் பண்ணுறோம், அதனால் நமக்கு 10 பைசா லாபம் கிடையாது. பட் அது விஷயத்தை என்னென்னா இங்கே நம்ம நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ரீசார்ஜ் யார் பண்ண மாட்டாங்க, எல்லோரும் பண்ணுவாங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒருத்தர் குமார்னு சொல்லிட்டுருக்காரு, கீழே வந்து பிரதீப்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலியம் வந்திருப்பார். குமாருக்கு வந்து பிரதீப் வந்து அவரோட ஃப்ரெண்டு ரீசார்ஜ் பண்ணால் குமார் காசு வருதானே, ஏங்க அதை சொல்லக்கூடாது? அவருக்கு தேவையான வந்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இங்கே கிடைக்கும்போது பர்ச்சேஸ் பண்ண உங்களுக்கு காசு வருதுன்னா ஏன் நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது? நான் இருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்கிறேன். அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, ரீசார்ஜ் பண்ணுறாங்க, என்ன வேணாலும் பண்ணுறாங்க, குக்கிங் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்தால் நான் ஏன் இதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது? இங்கே எந்த ஒரு டார்கெட் கிடையாது, இவ்வளோதான் பண்ணணும் அவ்வளோதான் பண்ணணும்னு சொல்லிட்டு என்ன வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரியான ஒரு சூப்பர் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் நம்ம என்னென்னா இவ்வளோ நாளாக பேசிகிட்டு இருக்கோம். இல்லை என்னென்ன இன்கம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரிட்டைல் இன்கம் இருக்குது, நமக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா டீம் ராயல்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டு இருக்குது, டேரெக்டாக வந்து டேரெக்ட் போனஸ் இருக்குது சரிங்களா, ராயல்ட்டிஸ், டீம் ராயல்ட்டி அண்ட் கம்பெனி டோட்டல் டர்ன் ஓவர் ராயல்ட்டி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போதைக்கு ஃப்ரீ லான்ச்சிங் இருக்கிறனால நிறைய அப்டேட்ஸுங்கிறது அடுத்தடுத்த வீடியோஸில் வரும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆல்லாம் நான் சொன்னது வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே. அஃபிலியேட் ப்ரோக்ராமுங்கிறது என்னென்னா ஜஸ்ட் நம்ம ஒரு நல்ல விஷயத்தை ப்ரொமோட் பண்ண போகிறோம், அவ்வளோதான் சரிங்களா. அந்த சர்வீஸ் அவங்க யூஸ் பண்ணும்போது நமக்கு என்னென்னா டேரெக்டாக ஃபண்ட்ஸுங்கிறது வரும். அது எப்போ என்ன பண்ணிக்கலாம்னா வீக்லி ஒன்ஸ், எவ்ரி மண்டே வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து வந்துடும். சாட்டர்டே சண்டே வித்ராவல் டைம் இருக்கும், நீங்கள் வித்ரா கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் மண்டே வந்து டேரெக்டாக உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது வந்துடும் சரிங்களா. மினிமம் 500 இருந்தாலும் என்னென்னா நீங்கள் என்னென்ன வித்ரா பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? யோசிச்சு பாருங்கள், இத்தனை விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும்போது நம்ம ஏங்க இது ஸ்டார்ட் பண்ணி நம்ம ப்ரொமோட் பண்ணக்கூடாது? கூட வந்து என்னென்னா நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா சார், ஏன் சார் ஓகே வெளியில் நான் ஜாப் பண்ணுறதுக்குலாம் பிஸ்னஸ் என்ன வேணாலும் பண்ணுறதுலாம், இது ஏன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இது பியூர்லி பேசிவ் இன்கம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. ஆக்டிவ் இன்கம்க்கு பேசிவ் இன்கம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் இன்கம்னா நம்ம வேலை செஞ்சால் மட்டும்தான் காசு வரும், இல்லைனா காசு வராது. நீங்கள் எந்த ஃபீல்டை வேணால் எடுத்துக்கோங்க. இவன் டாக்டர்ஸே இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் போகலன்னா சம்பளம் வராது, சேலரி வராது. ஆட்டோ ஓட்டலைன்னா காசு வராது, ஜாபுக்கு போகலன்னா கிடைக்காது, கட்டுங்களா அந்த மாதிரி. பட் இங்கே என்னென்னா பியூர்லி உங்கள் டீம் ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்காங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிக்கோங்களேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சம்திங் மெம்பர்ஸ் வந்து அவங்க குக்கிங் ஆயில் டெய்லி வந்து என்ன பண்ணுவாங்க, குக்கிங் ஆயில் 100% எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க, கட்டுங்களா. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆயில் வாங்கினாலும் உங்களுக்கு அமௌண்ட் வரும், ஒரு ரீசார்ஜ் பண்ணாலும் ஒரு அமௌண்ட் வரும். ஃப்யூச்சரில் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம லைவில் வந்து சில ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது பியூர்லி வந்து அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து பியூர்லி பேசிவ் இன்கம். நான் ஒரு டைம் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார், ஒரு டைம் சிஸ்டம் கிரியேட் பண்ணிட்டாரு, அவருக்கு லைஃப் டைம் என்னென்னா அது மூலியமாக ஸோ அர்னிங்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டிட்டாரு, அது மூலியமாக மாதம் ரெண்ட் வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி இங்கே கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் தான் என்னென்னா ஒரு சின்ன டீமாங்கிறது செட் பண்ண போகிறோம். ஸோ செட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்னென்னா அவங்க எப்போல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, நம்மளோட சர்வீஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் பணம் வந்துட்டுருக்கும் சரிங்களா. எந்த மாதிரியான ஒரு கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு வெளியே எங்கேயுமே கிடையாது சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு இருக்கிறதுனால இதை நம்ம யூஸ் பண்ணி பெருசளவுக்கு அர்னிங் தான் பண்ணணும். இது எந்த விதமான ஒரு ஜாப் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், பியூர்லி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து இன்னொரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம இங்கே ₹1 கூட என்னென்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதில்ல. ஒரு பில்டிங் கட்டுமானா சொன்னாலே அப்பார்ட்மெண்ட் 1 கோடி கொடுக்கணும். ஒரு பெருசாக பிஸ்னஸ் செட் பண்ணோம்னா ஒரு ஃபேக்ட்ரி சம்திங் இந்த மாதிரி 10, 15, 20 கோடி நம்ம கொடுக்கணும், கரெக்டுங்களா. இங்கே கோடி கணக்கிலலாம் எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது என்னென்னா ஸோ அஃபிலியேட் ப்ரோக்ராம்ஸை ப்ரொமோட் பண்ணுறோம் சரிங்களா. அது மூலியமாக நமக்கு ஒரு லைஃப் டைம் பேசிவ் இன்கம். ஓகேங்களா? ஒரு பேசிவ் இன்கம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? எப்போ நம்ம சர்வீசஸ் யூஸ் பண்ணாலுமே கிடைக்கும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ₹1 கூட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் லைஃப் டைம் அர்ன் பண்ணுற ஒரு கான்செப்ட், லைஃப் டைம் கம்பெனி சரிங்களா. ஸோ அதனால் வந்து இங்கே இது நம்ம வரி பண்ணிக்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஸோ எந்த ஒரு சேல்ஸோ டார்கெட்டோ MLM அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சரிங்களா. பியூர்லி அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒன்றும் இல்லை, யூடியூப்பில் போய்ட்டு அஃபிலியேட் ப்ரோக்ராம்னு சொன்னாலே நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ நம்ம இதை வந்து ஷார்ட் பண்ணி சிம்பிளாக சொல்லிட்டுருக்கோம். கம்பெனி நேம் வந்து அக்ஷயா ப்ரோ வெல்னஸ் பிரைவேட் லிமிடெட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் தான், லைஃப்பில் வந்து நம்ம என்னென்னா நிறைய வேலை செஞ்சுருப்போம், ஏதோ ட்ரை பண்ணியிருப்போம், சிலது சக்ஸஸ் ஆகிருக்கும், சிலது ஃபெயிலியர் ஆகிருக்கும். ஒரே விஷயம் தான், நம்ம ட்ரை பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக ஏதோ ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அக்ஷயா வெல்னஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு ஒரு நல்ல விஷயம், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் வந்து, சார் நாங்கள் அது பண்ணோம் இது பண்ணோம், வெறும் பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணோம், காசெல்லாம் வரல சார்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒவ்வொரு ஹெல்த் ஜூஸ் பர்ச்சேஸ் பண்ணாலே பார்த்தீங்கன்னா ₹1000 மேலே சிங்கிள் ஒரு பர்ச்சேஸில் கிடைக்குது. ஒரு குக்கிங் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணாலே கிடைக்குது சரிங்களா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரே விஷயந்தான் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம நல்லா பேசிகிட்டு இருப்போம், நல்லா இருப்போம் சரிங்களா. பட் வந்து நாளைக்கு என்ன ஒரு இஷ்யூ வேணால் வரலாம், ஹெல்த் இஷ்யூ வரலாம், சடனாக வேலை போகலாம், என்ன வேணால் போகலாம் சரிங்களா. பட் ஆனால் நமக்கு ஒரு அர்னிங்ஸ், நம்ம வேலை செஞ்சாலும் செய்யலைனாலும் ஒரு அர்னிங்ஸ் இருந்தால் நல்லது. பட் இது நீங்கள் எப்படி கன்சன்ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதோ ஜாப் பண்ணுறக்கலாம், அதை விட்டுட்டு இது பண்ணுங்கன்னு சொல்ல வரல சரிங்களா.
அது பண்ணுங்கள். கூட செகண்ட் இன்கம் இதுக்கு பண்ணுங்கள். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஜாப் 10-15,000 சம்பளம் வந்துட்டுருக்கு, இல்லை 20,000 50,000 வந்துட்டுருக்கு. கூட இன்னொரு 20-30,000 வந்தால் நமக்கு ஏதாவது லாஸா? கிடையாது இல்லையா? லாபம் தானே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி இன்கமாக ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது உங்களுக்கு ஒரு 50,000 1 லட்சம் 2 லட்சம் இந்த மாதிரி உங்களுக்கு இன்கம் ரேஸ் ஆகும்போது அப்போ நீங்கள் வந்து ஃபுல் டைம் பண்ணிக்கலாம். சரிங்களா? யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விட்டுட்டு வந்து பண்ணுங்கன்னு சொல்லலை. அது பண்ணிகிட்டே இருங்க. இது உங்களுக்கு ஓகே, உங்களுக்கே தெரியலைங்களா? ஸோ இவ்வளோ அர்னிங் வந்துட்டுருக்கு, நான் எதுக்கு மறுபடியும் 10,000 ஜாபுக்கு போகணும், இது இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி பெருசாக பண்ணிக்கிறாங்கிறப்போ நீங்கள் ஃபுல் டைமாக பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விஷயம். ஒரே விஷயம் தான், லைஃப்பில் வந்து என்னென்னா ஒரு செகண்டில் நம்மளோட வாழ்க்கை மாறுமான்னு பார்த்தீங்கன்னா 100% மாறாது. பட் அந்த ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய முடிவு இருக்குது பாருங்கள், உங்களோட லைஃபை வந்து பார்த்திங்கன்னா 360 டிகிரிக்கு மாற்றிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 100% சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் நிறைய விஷயங்களை வந்து ஒரு நல்ல டிசிஷன் எடுத்ததுனால தான் இந்த பொசிஷனில் பேசி பெருசாக அர்ன் பண்ணுறேன். நீங்களும் அர்ன் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.